அப்படிதான். நன்றி. டைரக்டர் வெற்றிமாறன் வந்திருக்காரா? வந்திருக்காரா? மற்றபடி தான் சொல்லிட்டேன். என் குடும்பம் இங்கே இருக்கு. இந்த ஆகரம் ஆரம்பிக்கலைனாலும் அவர் என் குடும்பம் தான். இது ஆரம்பிச்சதுனால இன்னும் வலுத்துருச்சு உறவு. சிவகுமார் அவர்கள் என்னை எப்படி கூப்பிடுறதுன்னு சொன்னார். கேட்டார், அண்ணன் கூப்பிடுறதா சித்தப்பான்னு கூப்பிடுறதா? எனக்கு இப்பப்பா நான் கமல் நற்பணி இயக்கத்தின் பார்வையிலிருந்து பார்க்குறேன், இவரை இனிமே தம்பின்னு கூப்பிடுறதா இல்லை அண்ணன் கூப்பிடுறதா? என்ன வேணுமா கூப்பிட்டுக்குங்க, அன்பா கூப்பிடுங்க, உறவு தொடரட்டும், அவ்வளோதான் நான் சொல்வேன். அதுக்கப்புறம் இங்கே அவங்கெல்லாம் சொல்லி ஆகணும். அதாவது சகோதரங்கிறதுக்காக வரல, ஏன்னா இதுவே குடும்பம் தான். கார்த்தி அவர்கள், அவர் இங்கே மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலையும் அவர் சேவகர். எங்கள் நடிகர் சங்கத்துக்கும் அவரை தான் நாங்கள் நேர்ந்து விட்டுட்டோம். அப்புறம் என்னுடைய நண்பர் ஞானவேல் அவர்கள், ஜெயஸ்ரீ அவங்க தான் இதை நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. SR பிரகாஷ் பாபு அவர்கள் அனைவருக்கு முதல்ல தான் இந்த பேரை ஆரம்பிப்பாங்க. ஆனால் வந்த உணர்ச்சி பிரவாகத்தில் மேட்ரை சொல்லிடுவாங்க, அப்புறம் பேரெல்லாம் படிக்கலாம்னா நான் அப்புறம் வந்துட்டேன். நான் ஓரளவுக்கு நல்லா நடிப்பேன். அதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் தம்பியை கேளுங்க, அண்ணன் தான். எனக்கு வக்காலத்து வாங்க அவங்க தான் வருவாங்க. இது எதுக்கு இப்போ சொல்கிறீங்கன்னு என் நடிப்பு மேலே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால தான் இதை கொண்டு வந்தேன். நான் ஒருவேளை நம்ம நடிக்க வராமல் அழுதுருவோமோன்னு பயம் வந்துருச்சு எனக்கு. நான் என்ன சொல்கிறேன்னு சிவகுமாரன் எனக்கு தெரியும். அதனால நான் நல்லா நடிக்கிறேன் தான், அழாமல் பேசிட்டேன். நன்றி. ஏர்போர்ட்டுக்கு போனோம், அதுக்கு முன்னாடியே பறக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். வணக்கம். கமல் சார் ஒரே நிமிஷம். கமல் சார் ஒரே நிமிஷம். 3 பேருக்கு மட்டும் ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் ஆனர். சாரி ஜோதிகா ஜி.